பார்த்துட்டிங்களா? என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்களா? அவங்க வந்து ஒரு மொத்தக்கடைக்காரவங்க, யாரோ வீடியோ எடுத்துக்கிறாங்க, மொத்தக்கடைக்காரங்க சொல்கிறாங்க, எப்போதும் இல்லாத அளவுக்கு எல்லா பொருள்லையும் அதிகமான விலையேற்றங்கள் உண்டு அப்படின்னு ஒரு பலசர கடைக்காரங்க சொல்கிறாங்க. நிஜம்தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே வந்து மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றங்கள் வந்தாக்கா நமக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும் தான் ஏழை மக்கள் ஓடி ஓடி ஓட் பண்ணி இப்போ உள்ள ஒரு தமிழ்நாட்டு முதல்வரை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அந்த தமிழ்நாட்டு முதல்வர் எதுக்குமே ஆகாத ஒரு முதல்வர்ன்றது மக்களுக்கு புரியல. ஆனால் மக்களோட ஒரு பேராசை ஏதாவது மாறணுன்றது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், ஏதோ பண்ணுறாங்க, இதை பண்ணுறாரு, அதை பண்ணுறாரு, ஆகா ஓவோ இதை ஒழிக்கிறாரு, இதை ஒழிக்கிறாரு, அவங்களுக்கு சார்ந்த மக்கள் சொல்கிறீங்க. சத்தியமாக அதெல்லாம் வந்து ஒரு உப்பு கல்லுக்கு கூட ஆகாது, உப்பு கல்லுக்கு கூட ஆகாது. சரிங்களா? இப்போ உள்ள நிலவரம் ரொம்ப மோசமாக இருக்குது. விலைவாசி அதிகமாக ஏறுது. முடிஞ்சா முதலமைச்சராக இருக்கிறவர் நல்லவராக இருந்தால், வல்லவராக இருந்தால், என்ன இந்த ரேஷன் கடையில் அரிசிகளை விலை குறைச்சி கொடுங்க, இந்த பருப்பு நவதானிய பொருட்களை கொஞ்சம் விலை குறைச்சி கொடுங்க, ரவை ஜீனிகளை விலை குறைச்சி கொடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் ரேஷன் கடையில் ஏற்றி மக்களுக்கு குறைந்த விலையில் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க தயவு செய்து. ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிமட்டத்தில் இருக்கிறவங்க 10,000 15,000 சம்பளம் வாங்குறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விலைவாசி சத்தியப்படிக்கு ஏறி இருக்குது. இப்போது 2 மாதத்தில் கரண்ட்டு பில்லு எப்பயும் காட்டிலையும் எங்களுக்கெல்லாம் எப்பயும் 500 தாண்டாது. இந்த வட்டம் 800 1000 வருது. எப்பயும் போல தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஆனால் கரண்ட்டு பில்லு குறைக்கவே இல்லை. குறைஞ்சிருச்சுன்னு கையெழுத்து போட்டிருந்தாங்க, அது பொய். சரிங்களா? கரண்ட் பில்லெல்லாம் இப்போ மாற்றி இப்போ எனக்கு அதுக்கப்புறம் 2 தடவை எடுத்துட்டாங்க. 2 தடவையும் கூட தான் வந்திருக்குது. இது சரியில்லை. தயவுசெய்து இது சரியாக இல்லை. மக்களுக்கு ரொம்ப துயரமாக இருக்குது. இதை எப்படியாவது மாற்றுங்க. புரிஞ்சுக்கோங்க.